கடலூர் அருகே தண்டவாளத்தை கடக்க முயன்ற போது இருசக்கர வாகனம் திடீரென பழுதாகி நின்ற நிலையில் அந்த நேரம் ரயில் வந்ததால் இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தை தண்டவாளத்திலேயே போட்டுவிட்டு தெரித்து ஓடினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிவள்ளல் வழங்க கேட்கலாம். பாரிவள்ளல், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக கடலூர் அருகே தோப்புக்கொள்ளை பகுதியில ஆளில்லாத ரயில்வே கிராசிங் இருக்கு. அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா இன்று தோப்புக்கொள்ளையை சேர்ந்த 2 இளைஞர்கள் இருசக்கர வாகனத்துல அந்த பக்கமா வந்துட்டு இருந்திருக்காங்க. திடீரென்று அந்த ரயில்வே கிராசிங் கடக்க முயற்சிக்கும் பொழுது இருசக்கர வாகனது பழுதாகி அந்த ரயில்வே தண்டவாளத்தில் நின்றுச்சு. அந்த சமயத்துல ரயில் வந்ததை பார்த்த இளைஞர்கள் என்ன செய்யணும்னு தெரியாத திகைச்சு போய் இருசக்கர வாகனத்தை தண்டவாளத்திலே விட்டுட்டு அவங்க ஓடிடுறாங்க. இந்த நிலையில பார்த்தோன்னா அதுக்கு எதிர்பாராதமா அந்த பகுதியில் வந்த அந்த ரயில் அந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு. சாதுரியமாக செயல்பட்ட ரயில் ஓட்டுநர் இன்ஜின் டிரைவர் பாத்தீங்கன்னா இந்த விபத்து வெறும் அசம்பாவிதம் தடுக்கும் சாதுரியமா அந்த ரயில் நிறுத்த முயற்சித்திருக்காரு. அது அப்படி இருந்தும் அந்த ரயிலானது அந்த இருசக்கர வாகனத்துல மோதி அந்த இடத்துல நின்றுச்சு. உடனடியா அவர்கள் ரயில்வே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து அங்கு இந்த அசம்பாவிதத்தை எடுத்து கூறியிருக்காங்க. உடனடியா அந்த சம்பவத்திற்கு வந்த ரயில்வே பாதுகாப்பு காவல்துறை அதிகாரிகள் இருசக்கர வாகனத்தை, அதாவது ரயிலுக்கு அடியில் இன்ஜினுக்கு அடியில் இருந்த அந்த இருசக்கர வாகனத்தை நீண்ட போராட்டத்திற்கு பின்பு அந்த இருசக்கர வாகனத்தை வெளியே எடுத்த பிற்பாடு கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் ரயிலானது தாமதமாக அந்த இடத்துல இருந்து புறப்பட்டு சென்றது. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.